விளையாட்டுகள்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சது விளையாட்டு. ஆனா இப்ப அந்த குழந்தைகள் விளையாட்டெல்லாம் ரொம்ப மறந்துட்டாங்க. நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள்னால என்னன்னே அவங்களுக்கு தெரியல. விளையாட தெரிய மாட்டேங்குது, விளையாடுற முறை தெரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாமே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல்லா கைபேசியில மூழ்கிட்டோம். கைபேசியில தான் கேம் விளையாடுறோம். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சா அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு இந்த தாயம், பல்லாங்குழி, நொண்டி, கல்லாங்காய், நூறாங்குச்சி, வளையலாட்டம் இந்த மாதிரி ஆட்டங்களே தெரியறதே கிடையாது. இதை இப்ப பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்க அவங்களும் மறந்துட்டாங்க. செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது தெரியும். அந்த காலத்துல அந்த விளையாட்டுகள்லாம் விளையாடும் பொழுது அவங்க கணிதத்தை எளிமையான முறையில போட்டாங்க. விரல்களால கணக்கிடுற முறை இருந்துச்சு. பாரம்பரியம் காக்கப்பட்டுச்சு. நிறைய விளையாட்டு முறைகள் இருந்துச்சு. இப்ப இல்லாம போயிடுச்சு. அதை திரும்பவும் மீட்டு எடுக்கணும், அவங்களை அந்த பழைய முறையில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு புதுவித முயற்சியை நாங்க தொடங்கி இருக்கோம். என்ன பயன்னா, குழந்தைகள் சுயமா சிந்திப்பாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை 1 2 அப்படின்னு எண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அறிவு கூர்மையாகும். விளையாட்டுகள்ல ஏற்ற இறக்கம் இருக்கு, வெற்றி தோல்வி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மொபைல்ல அவங்களோட கண்ணும் கையும் தான் வேலை செய்யுது. இதுல அவங்களோட உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள் அனைத்துமே பணியாற்றுது. அதனால அவங்களுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க தேவையில்லை. நல்லா இருக்கும். இப்ப உள்ள குழந்தைகள் கைபேசியை முற்றிலுமாக தவிர்க்கணும். இந்த விளையாட்டுகளை ஒரு பயிற்சியா எடுத்துக்கிட்டு முழுமையா கத்துக்கிட்டு முழுவதுமே இதுல விளையாடணும். அவங்க பழைய முறைகள், நாங்கெல்லாம் விளையாண்டோம், பழைய முறைகள்ல விளையாண்டோம், அந்த முறைகள் திரும்பவும் வரணும். அதுதான் எங்களோட விருப்பம். பெற்றோர்களோட கடமை தான். பெற்றோர்கள் தான். இப்ப நான் என் பிள்ளைங்களுக்கு தாயம், பல்லாங்குழி, கல்லாங்காய், சில்லு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பெற்றோர்கள் அனைவருமே அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க விளையாட்டுகளை கொண்டுட்டு போனோம். நம்ம பாரம்பரியத்தை மறக்க கூடாது. குழந்தைகளுக்கு இதை முதல்ல பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதை எப்படி சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பெற்றோர்களுக்குமே அந்த கல்லை தூக்கி போட்டு பிடிக்கும் போது பிடிக்க முடியல, எனக்குமே பிடிக்க முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கும் நாங்க பயிற்சிகள் கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஆர்வமா அவங்க குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது அந்த செல்போன், கைபேசிங்கிறதே இல்ல இப்போதைக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க ரொம்ப உற்சாகமா ஆரோக்கியமா விளையாடுறாங்க. அவங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.